ஹாய் காய்ஸ், வெல்கம் டு கத்யா ஸ்பெஷல் சேனல். இன்னைக்கு என்னோட பர்த்டே பிஃபோர் வீடியோ தான் இன்னைக்கு இங்கே பார்க்க போகிறீங்க. வாங்க த்ரெட்டிங் பண்ண போகலாம். ஹாய் காய்ஸ், த்ரெட்டிங் பண்ணுறதுக்காக மழை வந்தோம். பயங்கரமாக மழை, ஸ்கூட்டியில் தான் வந்தேன். ஸோ ரொம்ப மழை அடிக்குது. அதை ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணியிருக்கேன். அம்மா மழையில் நனைஞ்சி அம்மா ஃபுல்லாக நனைஞ்சிட்டாங்க. த்ரெட்டிங்னா கொஞ்சம் தான் இருக்குது கடை, அதுக்கு கிட்ட தான் இருக்குது, போயிடலாம். ஆனால் ரொம்ப மழை அடிக்குது. சரி கொஞ்சம் வரைச்சதுக்கப்புறம் போகலாம் அப்படின்னு இருக்கேன். நாளைக்கு என் பர்த்டேக்கு எப்படின்னு தெரில, மழை பெய்யுமா இல்லையான்னு. பிளேஸ் வேறு ஒரு இதாக இருக்குது, பிளேஸு ஓப்பன் பிளேஸ் வேறு. நான் என்னன்னு தெரில, பார்க்கலாம். ப்ரேயர் பண்ணிக்கோங்க. நல்லா மழை பெஞ்சிட்டு இருக்குது. த்ரெட்டிங் வந்தாச்சு, த்ரெட்டிங் பண்ணிட்டாங்க. நான் எப்போவுமே ப்ராடாக தான் எடுப்பேன், ஏன்னா எனக்கு ஒரு சைடு கொஞ்சம் வீக்காக வளரும். ஸோ அதனால் த்ரெட்டிங் முடிஞ்சது, கிளம்ப வேண்டியதான். ஓகே, நம்ம வந்து இன்றைக்கி நாளைக்கு பர்த்டேல, ஸோ அதனால் ஸ்கின்னை வந்து இன்றைக்கி நம்ம வந்து ஸ்கின் கேர் பண்ணலாம். ஃபேஸில் உள்ள குட்டி குட்டி ஹேர்லாம் எடுக்கணும். அப்புறம் த்ரெட்டிங் பண்ணிகிட்டே வந்தாச்சு. த்ரெட்டிங் ஓகே. நான் எப்போவுமே வந்து ஷாப்புக்கு தான் ரெகுலராக போவேன். ஸோ அங்கே நல்லா எடுத்து கொடுத்துட்டாங்க. ஓகே, மூவ் பண்ணோம். அப்புறம் பெடிக்யூர், நான் வந்து நெயில் வந்து அன்றைக்கி இன்னொரு பிக் ஷோவுக்கு வச்சுருந்தேன். ஸோ இந்த நெயிலும் எனக்கு நல்லா இருக்கனால நான் அகெயின் வைக்கலை. அப்புறம் வேறு என்ன பண்ணணும்? ஆமாங்க, போயிட்டு ட்ரெஸ் வாங்கி வரணும். அப்புறம் வந்து ஜுவல் செட்டு, ஜுவல் மீன்ஸ் ஃபேன்சி ஜுவல் தான், அதையும் வாங்கிட்டு வரணும். நான் எல்லாமே இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கவர் பண்ணுறேன். ஓகேவா? வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, நம்ம இப்போ வந்து தலைக்கு எண்ணெய் வச்சிடலாம். ஷாம்பு வந்து போன வீக் தான் போட்டேன். நான் வந்து ரெகுலராக ஷாம்பு யூஸ் பண்ண மாட்டேன். பிகாஸ் நம்ம ரெகுலராக ஷாம்பு யூஸ் பண்ணக்கூடாது, ஹேர் டேமேஜ் ஆகும். நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம், தலைக்கு எண்ணெய் வைக்க போகிறோம். ஓகே, எண்ணெய் வந்து நார்மலாக கோகனட் ஆயில் தான். பட் இப்போ ஒரு எண்ணெய் வந்து ட்ரை பண்ணலான்னு, அந்த எண்ணெய் யூஸ் பண்ணலான்னு நினைக்கிறேன். அந்த எண்ணெய் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே கைஸ், இப்போ வந்து நம்ம தலைக்கு எண்ணெய் வச்சிடலாம். நான் வந்து இந்த எண்ணெய் வந்து இப்போ தான் ட்ரை பண்ணுறேன். எங்கள் அம்மா தான் வந்து இந்த எண்ணெய் மோஸ்ட்லி தேய்ச்சிட்டு இருந்தாங்க. ஸோ எங்கள் அம்மாக்கிட்ட கேட்ட, அம்மா உனக்கு முடி இவ்வளோ வளர்ந்துட்டே எப்படின்னு கேட்டதுக்கு தான் இந்த எண்ணெய், இந்த ஆயில் தான். நேம் என்னென்னா வித்யா ஆதிவாசி ஹேர் ஆயில். ஆதிவாசி ஹேர் ஆயில். ஆமாம், இது வந்து கொஞ்சம் நல்லா ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்தேன் இன்ஸ்டாகிராமில். எஸ், இந்த ஆயில் தான். ஓகே, இது நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். இன்னையிலேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஆனால் வீக்கெண்ட் நான் 2 days தான் வந்து எண்ணெய் வைப்பேன் தலையில். ஸோ இன்னையிலேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். எனக்கு எவ்வளோ ஹேர் லென்த் வருதுன்னு பார்த்துட்டு நான் உங்களுக்கு இதை நான் சஜெக்ஷன் பண்ணுறேன். ஓகேவா? இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எண்ணெய் வைக்கிற முன்னாடி நல்லா தலையை வந்து சாக்லேட் போட்டிருக்கேன். தலையை வந்து நல்லா கோம் பண்ணிக்கோங்க. சிக்கே இல்லாமல் வந்து பண்ணிக்கோங்க ஹேரை. எப்போவுமே வந்து சென்டரில் நம்ம இந்த ஸ்கால்பில் தான் எண்ணெய் எப்போவுமே வைக்கணும். ஸ்மெல் கூட அவ்வளோவா இல்லை, நல்லாயிருக்கு. ஓகே கைஸ், எண்ணெய் வச்சாச்சு. இனி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஃபேஸ்க்கு வந்து ஸ்கின் கேர் ஆல்ரெடி நிறைய வீடியோஸில் நான் போட்டேன். அந்த ஸ்கின் கேர் தான் பண்ண போகிறேன். ஓகேங்களா? ஸோ அந்த வீடியோ பார்க்கணுன்னா கீழே என்னோடய வீடியோவில் போய் பாருங்கள், அதில் வீடியோஸ் இருக்கும், போய் செக் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஹேர் கேர் ஃபேஸோட ஹேர்லாம் எடுத்துடலாம். கொஞ்சம் குட்டி குட்டியாக இருக்குது. நாளைக்கு வந்து மேக்கப் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ ஹேர் வந்து எடுத்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும், இல்லைன்னா அது கொஞ்சம் தனியாக தெரியும். ஸோ அதனால் நம்ம வந்து ஃபேஸில் குட்டி குட்டி ஹேர்லாம் எடுத்துடலாம்.
வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது எங்கள் அம்மா வந்து கையில் ஒரு ஜூஸ் தந்துட்டு போயிட்டாங்க. அனாச்சி பழ ஜூஸ் இது. ஓகே, நம்ம இப்போ வந்து ஃபேஸ் ஹேர் எடுத்துடலாம். ஓகே, இந்த மாதிரி குட்டி குட்டி ஹேர். ஃபேஸ் ஹேர் எடுக்கிறதுக்கு நீங்கள் வந்து என்ன அலோவேரா ஜெல் அதுவே வந்து ஃபேஸில் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. கத்தாழை ஜெல் இப்போ கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் எடுக்கிறதுக்கு. நான் என்ன ஷேவர் யூஸ் பண்ணுறேன்னா இந்த ஷேவர் தான். ஷேவ் பண்ணும்போது இந்த டைரக்ஷனில் தான் ஷேவ் பண்ணும். ஃபேஸ் ஹேர் வந்து எப்போவுமே நம்ம மேக்கப் போடுறதுக்கு முன்னாடி ஃபேஸ் ஹேர் சில பேத்துக்கு கொஞ்சம் தான் இருக்கும். அது இருந்தாலும் எடுத்துருங்க. அப்போ தான் வந்து மேக்கப் ஆஃப்டர் வந்து ஃபேஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக தான் நான் வந்து எப்போவுமே ஷேவ் பண்ணிவிடுவேன். நார்மலாக எப்போ ஒரு 2 வீக்ஸ் அந்த மாதிரி தான் எடுப்பேன். எனக்கு ஆனாலும் குட்டி குட்டி ஹேர் வந்துடும். ஸோ அதனால் எடுக்கிறது. நான் வேக்சிங் எதுவுமே பண்ண மாட்டேன். இந்த ஷேவ் தான், த்ரெட்டிங் மட்டும் பண்ணுவேன், அவ்வளோதான். ஓகே கைஸ், ஃபுல்லாக வந்து எடுத்தாச்சு. ஓகே, திரும்பவும் நம்ம வந்து ஷேவ் பண்ணிட்டோம்ல, அதனால நம்ம என்ன பண்ணுறோம், அலோவேராவே வந்து போட்டுக்கலாம். ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்கு தான் இதை நான் போட சொல்கிறேன். எல்லாம் ஒரு மாதிரி ட்ரை ஆகிடும். ஓகே, இப்போ நம்ம வந்து தலைக்கு எண்ணெய் வச்சாச்சு, ஃபேஸ் ஷேவ் லைட் பண்ணியாச்சு, குட்டி குட்டி ஹேரில் எடுத்தாச்சு. அண்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், குளிக்க போகிறோம். குளிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ண போகிறேன்னா, என்னோடய கையில் உள்ள ஹேர்லாம் எடுக்கணும். ஸோ நான் அது ஆல்ரெடி உங்களுக்கு அது வீடியோ போட்டிருப்பேன். ஸோ கையில் மட்டும் எடுக்கணும். அது நான் எடுத்துகிட்டு குளிச்சுட்டு வரேன். ஓகே, என்னோட ட்ரெஸ் வந்து வந்துடுச்சு. இது உங்களுக்கு சர்ப்ரைஸ், நாளைக்கு தான் காமிப்பேன். ஓகேவா, ட்ரெஸ் வந்தாச்சு. ஓகே, ஃபைனலி ரெடி ஆகிடுச்சு கைஸ். இப்போ வந்து என்னென்னா, உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன். என்னோடய பர்த்டேக்கு வந்து ஃபேன்ஸ் மீட்டிங் வச்சுருக்கேன்ல. ஸோ அந்த ஃபேன்ஸ் மீட்டிங் வந்து எதுக்கு வச்சுருக்கேன்னா, என்னோடய ஃபேன்ஸை மீட் பண்ணுறதுக்காக, அது பர்த்டே பார்ட்டியில் வைக்கலாம் அப்படின்னு ஒரு இதுக்காக வச்சுருக்கேன். ஸோ என்னோடய ஃபேன்ஸ் எல்லாருமே வராங்க அங்கே. ஸோ அவங்களுக்காக நான் வந்து நாங்கள் ஒன்று ரெடி பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக அது மாஸ்டர் தினேஷ் அவங்க தான் ரெடி பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி எல்லாமே அவங்க தான் ரெடி பண்ணியிருக்காங்க. இன்க்ளூட் இதுவும் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. இதில் என்னதுன்னா, கோல்டு ரிங் 3 to 4 வரவங்களுக்கு குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுத்து கோல்டு ரிங் வந்து நாங்கள் கிஃப்ட் பண்ணுறோம். ஸோ அந்த லக்கி யாருன்னு தெரில, பார்க்கலாம் யாருன்னு. ஸோ அந்த ரிங் எடுக்கிறதுக்காக இப்போ நான் போயிட்டுருக்கேன். இப்போ நான் கிளம்ப போகிறேன். கிளம்பியாச்சு. இனி அவங்க வரணும், வந்து கூட்டிகிட்டு போவாங்க. அண்ட் என்னோடய ஜுவல் செட்டையும் அப்படி போய் வாங்கிட்டு வர வேண்டியதுதான். ஜுவலுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இது ஆக்சுவலாக பஸ் ஸ்டாண்டு. அவங்க பஸ்ஸில் தான் அனுப்பியிருக்காங்க. எனக்கு அனுப்ப மறந்துட்டாங்க. சொன்னால பஸ்ஸில் அனுப்பிட்டாங்க. நாங்கள் கிஃப்ட்டு கொடுக்க கோல்டு ரிங் வாங்க போயிட்டுருக்கோம். ரிங் வாங்கியாச்சு. ரிங் இதுக்குள்ளே தான் இருக்குது. எனக்கு வந்து ஷாப்பில் போயிட்டு எடுக்க முடியலை, அதனால் நான் இப்போ வீடியோ எடுக்கிறேன். ரிங் வாங்கியாச்சு. எடுக்க மாட்டேன். நாளைக்கு பர்த்டே பார்ட்டினால என்னோடய ஃபேமிலி எல்லாருமே வந்திருக்காங்க. சித்தி, மாமா, அத்தை, எங்கள் அண்ணன், அண்ணி எல்லாருமே வந்திருக்காங்க. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அண்ட் நாளைக்கு நம்ம பார்க்கலாம். ஸோ நாங்கள் இப்போ ஃபேமிலியோட ஃபன் பண்ணிகிட்டு இருக்கோம். குட்டீஸ்லாம் பார்த்து ரொம்ப மாதம் ஆச்சு. ஸோ ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இதான் ஃபங்க்ஷன் டைம் தான் இந்த மாதிரி நம்ம மீட் பண்ண முடியும் ஃபேமிலிஸை.
இதோட இந்த வீடியோ வந்து ஸ்டாப் ஆகலை. டைம் இப்போ வந்து 11 o'clock ஆகுது. ஸோ 12 o'clock கேக் வெட்டணும். அந்த வீடியோஸ் எல்லாமே நான் அதில் ஷேர் பண்ணுவேன். பார்ட் 2ல் ஷேர் பண்ணுவேன். கண்டிப்பாக பாருங்கள். பெரிய வீடியோ, ஸோ அதனால் என்னால் ஒரேடியாக போட முடியலை. பார்ட் 2ல் வந்து கண்டினியூஸ் வீடியோ போடுறேன். ஸோ அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அம்மா